ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம சேனலில் மகாபாரதம் தலைப்பு 26வது தலைப்பு பார்க்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு தலைப்பு பார்த்தீங்கன்னா பாண்டவர்களின் புதிய தொடக்கம். மகாபாரதம் தொடரில் இந்த பகுதியில் ராஜ்யத்தை பிரிப்பது ஒரு தவிர்க்க முடியாததாக இருக்குது. திருதராஷ்டிரன் பாண்டவர்களுக்கு சபிக்கப்பட்ட நிலத்தை பரிசளிக்கிறாரு. அந்த பாலைவனத்தை அழகான இந்திரபிரஸ்த நகரமாக இரவோடு இரவாக உருமாற்றுகிறார்கள். இந்திரனின் மாயாஜாலம். இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையேயான அதிகார மோதலில் தனது 5 பங்காளிகளையும் கொல்வதற்கு துரியோதனன் தொடர்ந்து முயற்சி செய்யவே ராஜ்யத்தை 2ஆக பிரித்து இரு தரப்பினருக்கும் இடையில் அமைதியை ஏற்படுத்துமாறு முடிவாக கிருஷ்ணர் அறிவுறுத்துகிறாராம். தேசத்தின் மீதிருந்த தன் ஆழமான விசுவாசத்தினால் தனது மண் பிளவுபடாமல் தடுக்க எந்த விலையும் கொடுக்க தயாராக இருந்தாராம் பீஷ்மர். அஸ்தினாபுரத்தின் மூத்தவர்களிடம் சென்று, நீங்கள் அனைவரும் இதில் தலையிட வேண்டும், இல்லை என்றால் இந்த தேசம் 2ஆக உடைந்துவிடும் என்றாராம். அவர்கள் வாழ்க்கை முழுவதும் பிரம்மச்சரியமேற்க சபதமிட்ட போது எங்களிடம் நீ எந்த அறிவுரையும் கேட்டு வரவில்லை, இப்போது ஏன் எங்களிடம் வருகிறாய் என்றார்களாம். எப்படி இருந்தாலும் தேசம் 2ஆக உடைவதை நோக்கியே நகர்கிறது என்பது எல்லோருக்கும் தெரிந்திருக்கிறது. அத்துடன் நாட்டை துண்டாக்கி எல்லை வகுக்கும் வழியையும் பீஷ்மரே சுமக்கட்டும் என்று அவர்கள் நினைத்தார்களாம். உடைந்தது ராஜ்யம். தான் மிகவும் நேசித்த நிலத்தை பங்கிட்டு பிரிக்கும் பொறுப்பு பீஷ்மரிடமே சேர்ந்தது. இறுதியாக திருதராஷ்டிரனிடம், சரி, நாட்டை பிரித்து பாண்டவர்களுக்கு ஒரு பங்கை கொடுத்து விடுங்கள், கௌரவர்கள் இங்கே அஸ்தினாபுரத்தில் இருந்தபடி ஆளட்டும் என்றார்களாம். அனைவரும் கூடியிருந்த அரசவைக்கு பாண்டவ சகோதரர்களை அழைத்த திருதராஷ்டிரன் காண்டவ பிரஸ்த பகுதியை அவர்களுக்கு வழங்குவதாக அறிவித்தானாம். பல தலைமுறைகளுக்கு முன் காண்டவ பிரஸ்தம் குரு வம்சத்தினரின் தலைநகரமாக விளங்கியது. சந்திரவம்ச ராஜ்யத்தின் முதலாவது மன்னனான பூதாவின் புதல்வன் புருராவுக்கு ரிஷிகள் கொடுத்த சாபத்தினால் காண்டவ பிரஸ்தம் அழிவுக்குள்ளாகி பாலைவனமானது. எனவே அனைவரும் அந்த இடத்தை விட்டு வெளியேறினர். இதைத்தான் தன் அன்பு பரிசாக பாண்டவர்களுக்கு வழங்கினான் திருதராஷ்டிரன். யுதிஷ்டிரன் தன் இயல்பிற்கேற்ப கடமையே கண்ணாக அதை ஏற்றுக்கொண்டு தனது சகோதரர்கள் மற்றும் மனைவியுடன் அங்கிருந்து புறப்பட தயாரானான். இடையே புகுந்த கிருஷ்ணர் இந்த பிரிவினை சமபங்காக இருப்பதை உறுதி செய்ய தேசத்தின் பாதியளவு தங்கத்தை, கால்நடைகளை, குதிரைகளை பாண்டவர்களுக்கு வழங்க வேண்டும். அத்துடன் மல்லர்கள், இரும்பு கொள்ளர்கள், பொற்கொள்ளர்கள் மற்றும் யாரெல்லாம் விரும்புகிறார்களோ அவர்களும் பாண்டவர்களுடன் செல்லலாம் என்றானாம். இங்கே இருப்பதற்கோ அல்லது அங்கே செல்வதற்கோ யாரும் யாரையும் கட்டாயப்படுத்தக்கூடாது என்றாராம். மல்யுத்த வீரர்களை மல்லர்கள் என்று அழைப்பார்கள். அந்த நாட்களில் மல்யுத்த வீரர்கள் மிக முக்கியமானவர்களாக இருந்தார்களாம். நீங்கள் ஒரு படைக்கு பயிற்சி அளிக்க வேண்டியிருந்தால் உடற்பயிற்சி கூடத்தில் அவர்களை திறம்பட கையாளும் மக்கள் இருப்பது உங்களுக்கு முக்கியமானதாக இருந்தது. கௌரவர்கள் எதிர்பார்க்காத ஒரு திருப்பம் இது. இவர்களில் யார் வேண்டுமானாலும் பாண்டவர்களுடன் செல்லலாம் என்று கிருஷ்ணர் அறிவிப்பாராம் என்பதை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. கௌரவர்களும் திருதராஷ்டிரனும் சமபங்காக பாகப்பிரிவினை செய்திருப்பதாக காட்டிக்கொண்டாலும் நிஜத்தில் வளமான பகுதியை தங்கள் வசம் வைத்து கொண்டு கைவிடப்பட்ட ஒரு தரிசு நில பகுதியையே பாண்டவர்களுக்கு வழங்கி இருந்தார்களாம். அந்த சபிக்கப்பட்ட இடத்தில் பாண்டவர்கள் எப்படியும் இருந்து விடுவார்கள் என்றே பலரும் நம்பினார்களாம். ஆனால் அந்த வாய்ப்பை நம்பி துரியோதனன் காத்திருக்க விரும்பவில்லையாம். தானே அவர்களுக்கு முடிவு கட்டிவிட திட்டங்களை வைத்திருந்தானாம். ஆனால் முதலில் தங்களது பாதியளவு தங்கம், குதிரைகள் மற்றும் கால்நடைகளை அவர்கள் பிரிய வேண்டி இருந்தது. அத்துடன் மக்கள் பலரும் பாண்டவர்களுடன் கிளம்பினார்களாம். மக்கள் தங்கள் உடைமைகளுடன் தொடர்ந்து பல நாட்கள் நடந்தனர். வழியிலேயே பலர் இறந்தார்களாம். இறுதியாக எஞ்சியவர்கள் காண்டவ பிரஸ்தத்தை அடைந்தார்கள்.
அதுவரையிலும் 5 சகோதரர்களும் மிக உற்சாகமாகவே இருந்தார்களாம். தங்களுக்கு வழங்கப்பட்ட பகுதியை நேரில் வந்து பார்த்ததும் அவர்கள் இதயம் நழுவியதாம். கடும் கோபமுற்றான் பீமன். துரியோதனனையும் அவன் சகோதரர்களையும் நான் கொல்ல வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு இடத்தை வழங்க அவர்களுக்கு எப்படி மனம் வந்தது என்று கொதித்தெழுந்தானாம் பீமன். வாயு புத்திரனான பீமன் அங்கிருந்து ஆவேசமாக வாயு வேகத்தில் கிளம்பினானாம். திக்கு தெரியாத பாலைவனத்தில் சபிக்கப்பட்ட பாழடைந்த நகருக்குள் தாங்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதை பார்த்த மற்ற சகோதரர்கள் பேச்சின்றி நின்றார்களாம். கிருஷ்ணர் தனக்கு சம்பந்தமில்லாத ஒரு குரலில், இதை எப்படி பீஷ்மர் அனுமதித்தார்? உங்கள் குரு துரோணரும் கிருபாச்சாரியாரும் இதை எப்படி நிகழவிட்டார்கள்? உங்கள் மீது இதை சுமத்தி அனைவரும் தங்கள் கைகளை விரித்து மரணத்தை வரவேற்கிறார்கள். அது மிக தொலைவில் இல்லை. முதன்முறையாக இது துரியோதனன் பற்றியதாக மட்டுமில்லாமல் பீஷ்மர், துரோணர், கிருபாச்சாரியார், திருதராஷ்டிரன் என அனைவருமே கிருஷ்ணரின் சாபத்திற்குள் உள்ளடங்கினார்களாம். இந்திரபிரஸ்தம் மாய நகரம். பாண்டவர்களும் குழுவினரும் பயணக்கலைப்பினால் அந்த பாலைவனத்தின் திறந்த வெளியிலேயே உறங்கத் தயாரானார்களாம். அனைவரும் கண்ணயரும் வரை காத்திருந்த கிருஷ்ணர் அந்த இடத்தை பற்றி அறிந்து கொள்வதற்காக மெதுவாக சுற்றிலும் நடந்து வந்தாராம். வான் நோக்கி தலை உயர்த்தி சூரியனுக்கும் மூத்தப்படியான ஒரு குரலை எழுப்பி இந்திரனை அழைத்தாராம். இடி முழக்கத்துடன் மின்னல் ஒளி வீச வந்து சேர்ந்தானாம் இந்திரன். கிருஷ்ணர், உனது மாயாஜாலத்தை கொண்டு இந்நகரை எழுப்பு. இதனை இந்திரபிரஸ்தம் என நாம் அழைப்போம். இது உனது நகரமாக இருக்கும். உலகம் இதுவரை பார்த்திராத மிக அழகான நகரமாக இது அமைய வேண்டும் என்றதும் துவங்கியதும் மாயாஜாலமாம். தனது நிர்மாணியாக திகழ்ந்த விஸ்வகர்மாவை அழைத்து நகரை எழுப்ப உத்தரவிட்டான் இந்திரன். அனைவரும் உறங்கிக் கொண்டிருந்த போது தனது ஜீவ உடலை ஒரு போர்வையைப் போல் நகர் முழுவதும் அதன் சுவர்கள், கோபுரங்கள், அரண்மனைகள், மன்றங்கள், இல்லங்கள் என அனைத்தின் மீதும் பரப்ப எழுந்தது புதிய நகரம். இந்த மாயாஜாலத்தை இந்திரனும் கிருஷ்ணரும் மட்டுமே கண்ணுற்றனர். மற்ற அனைவரும் காலையில் கண்விழித்து பார்த்ததும் தாங்கள் ஒரு அழகான நகரத்தில் இருப்பதை கண்டார்களாம். இரவோடிரவாக பாண்டவர்கள் தங்கள் நகரை நிர்மாணித்து விட்டார்கள் என்ற செய்தி காட்டுத்தீயாக பரவியது. அந்த கணம் முதல் பாண்டவர்களை மக்கள் கடவுள் போலவே பார்த்தார்களாம். ஏற்கனவே இறப்பிலிருந்து மீண்டு வந்ததாக அவர்களை பற்றி பல கதைகள் உலவி வந்தது. பாண்டவர்கள் இறந்தும் தேவலோகம் சென்றதாகவும், தங்களை தேவர்களாக உருமாற்றிக் கொண்டதாகவும், பிறகு மீண்டும் பூலோகம் திரும்பி இப்போது இரவோடிரவாக ஒரு நகரை நிர்மாணித்து விட்டதாகவும் மக்கள் பேச துவங்கினார்களாம். மிக அழகான நகரமாக இந்திரபிரஸ்தம் உருவெடுத்திருந்தது. இன்றும் கூட பாரதத்தின் தலைநகராக இருக்கிறதாம். புதுதில்லியின் ஒரு பகுதியாக இந்திரபிரஸ்தம் இருக்கிறது. பல்வேறு சாம்ராஜ்யங்களின் தலைநகராக தொடர்ந்து தன் இடத்தை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. வெளியிலிருந்து படையெடுத்து வந்தவர்கள் கூட ஆட்சி செலுத்த தங்கள் தலைநகரமாக இந்திரபிரஸ்தத்தையே தேர்ந்தெடுத்தனர். இன்று வரையிலும் அதிகார மையங்கள் அங்கேதான் இருக்கிறது. இந்திரபிரஸ்தம் உயிர்ப்புடன் இருக்கிறது. இப்போது அது மாயாஜாலமாக இருக்கிறதா இல்லையா என்பது ஒரு சிந்திக்க வேண்டிய கேள்விதான். இன்றைக்கு 26வது தலைப்பு நிறைவடைஞ்சிடுச்சு மக்களே. நாளைக்கு இதை தொடர்ந்து நம்ம 27வது தலைப்பு பார்க்கலாம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். எங்களை கூடவே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மக்களே. எங்களுக்கு உங்களோட ஆதரவை தெரியுங்க. நன்றி, வணக்கம் மக்களே. நாளை இதை தொடர்ந்து பார்க்கலாம். மன்னரே, இதை தடுக்க வழி இல்லையா? तरह करते हैं मैं सर कर देंगे और जार के गापे लगरपना की